எங்களுக்கு ஹெல்த்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமா விரதம் இருக்கலாம். ஆனா, விரதம்னு பேருக்கு இருந்துட்டு கண்டத பேசிட்டு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு பேரு விரதமே கிடையாது. விரதம் அப்படிங்கிறது உடலையும், மனதையும் தூய்மைப்படுத்துவது தான் விரதம். சாப்பிடாம இருந்தோம்னா உடல் தூய்மையாயிரும். ஆனா, மனசு எப்படி தூய்மையாகும்? அதற்காகத்தான் முருகப்பெருமான மனசுல நிறுத்தி, அவருடைய கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் இதெல்லாம் பாடல்களை பாடி, இல்ல நம்ம கேட்கிறப்ப நம்மளோட மனசு ஆட்டோமேட்டிக்கா தூய்மையாயிரும். இப்படி மனசும், உடலும் தூய்மையாச்சுன்னா, நம்ம செய்ற செயல்களும் நல்லதா தான் செய்வோம். அப்படி நல்லது செஞ்சோம்னா, நம்மளுக்கு திருப்பி நல்லது தான் நடக்கும். ஸோ விரதம் அப்படிங்கிறதோட கான்செப்ட்டே இதுதான். அத விட்டுட்டு பேருக்கு சும்மா விரதம் இருந்துட்டு, கண்டத பேசிட்டு அடுத்தவன எப்படி கெடுக்கிறது அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க விரதம் இருந்தாலும் அதுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. விரதம் இருக்கேன், அதனால பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருப்பேன் அப்படின்லாம் இருக்காதீங்க. தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லாட்டி உடம்புல டீஹைட்ரேட் ஆயிடும். முருகப்பெருமான் நீ கொலை பட்டினியா இருந்து தான் எனக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு யார்கிட்டயுமே அவர் சொல்லவே இல்ல.